எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், மூல உபதேசங்களையே கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது போதும், நாம் பூரணராகும்படியாக அடுத்தடுத்த வேற காரியங்களுக்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்க வேண்டும், அங்கேயே தேங்கி நிற்கக்கூடாது என்கிறதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். ஏன் போதும், இதற்கு மேல் தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு அடுத்ததாக விளக்கம் கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னால் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 1 படிக்கும்போது, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று சொல்லுகிறார். இதற்கு முதல் காரணம், ஏற்கனவே பல முறை மூல உபதேசங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் வளராததனால் நீதியின் வசனத்திலே அவர்கள் பழக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், போதும், தேவனுக்கு சுத்தமானால் இப்படியே செய்வோம். என்ன, இனிமேல் மூல உபதேசம் தாண்டி அடுத்தடுத்த மக்கள் பூரணப்படுத்துவதற்கு, தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எதுவாக, இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாக என்கிற அடிப்படையிலே நாம் செயல்படுவோம் என்கிற அடிப்படையிலே பேசுகிறார். தேவனுக்கு சித்தமானால் அதை செய்வோம் என்று சொல்லி, ஏனென்றால் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்போ ஏன் இங்கே எபிரேய ஆசிரியர், சரி போதும்பா, அவங்க பல முறை மூல உபதேசங்கள் அடிப்படை உபதேசங்கள் சொல்லப்பட்டது, ஆனாலும் அவர்கள் என்னது புரிந்து கொள்ளாமல் ஒரு குழப்பத்திலே இல்லை, நாம் மறுபடியும் யூத மதத்துக்கே போலாமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதற்காக மறுபடியும் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை, மறுபடியும் மூல உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார், நாம் பாவிகளாக இருந்தோம், ஆகவே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுது அவருக்குள்ளாக நாம் வருவோம், பரிசுத்தாவியானவர் நம்மை முத்திரை போடுகிறார் என்று சொல்லி அதையே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அது அவர்கள் பலமுறை கேட்டார்கள். அப்படி கேட்டு எல்லாவற்றிலும் இங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை குறித்து தான் பார்க்கலாம். அப்போ இது கேட்டு இவ்வளவு நாட்கள் இவ்வளவு கூட இருந்தும் எல்லாம் தெரிந்தும் சத்தியத்தை எல்லாம் அறிந்த பின்பதாகவும் அவர்கள் வேண்டுமென்றே மறுதலித்து இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்து போகிறவர்கள், அப்படி போனால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்ன செய்தாலும் நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு 10 முறை உதாரணத்துக்கு சொல்லுங்க, எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி கொடுத்து விட்டீர்கள், அவர்களுக்கு சத்தியம் அறியக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்தி விட்டீர்கள். ஆனாலும் அதையும் மீறி நான் போகிறேன் என்று சொல்லி போனால், இல்ல அவன் போறான் அதனால நான் இன்னும் ஒரு 10 வாட்டி சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்து அப்படி போகிறவன், இந்த எல்லாவற்றையும் அறிந்தும் அப்படி போகிறவன் மறுதலித்து போகிறபடியால், வேண்டுமென்றே போகிறபடியால், வேண்டுமென்று எல்லாவற்றையும் அறிந்து விட்டு வேண்டுமென்றே மறுதலித்து போகிறபடியால், அப்படிப்பட்டவனை நீங்கள் என்னதான் செய்தாலும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆகையால் தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், போதும், மூலோபதேசங்களே சொல்லிக் கொண்டிருந்தது போதும், நாம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒருவேளை போகிறவர்கள் போகட்டும், அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்கிற அடிப்படையில இங்கே பேசுகிறோம். சரி, பார்ப்போம். இந்த வசனங்களை சிலர் தவறாக போதிப்பது உண்டு. என்ன போதிக்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழப்பார்கள் என்கிறதற்காகத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் பேசுகிறார் என்கிறது போல பேசுவார்கள். அல்ல, நாம் ஏற்கனவே வரிசையாக அந்த பின்னணியத்தோடு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எபிரேயர் 1 5ஆம் அதிகாரத்திலிருந்து அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே 6ஆம் அதிகாரம். இப்போ என்ன பின்னணி என்கிற இதை நாம் புரிந்திருக்கிறோம். அங்கே எபிரேய மக்கள் ஒரு குழப்ப நிலையிலே ஒரு சில கள்ளப்போதர்களுடைய பேச்சை கேட்டு இருக்கிறார்கள். அவர்களை குறித்து இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் வளரவில்லை, நீதியின் வசனத்தை பழக்கப்படவில்லை என்கிறதாக எல்லாம் சொல்லுகிறார்.
ஆகவே உங்களுக்கு இன்னும் மூலோபதேசமே சொல்லப்பட வேண்டியது இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு மூலோபதேசம் தான் சொல்லப்பட வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் முழுமையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கின்ற அர்த்தம் பூரணமாக நாம் சொல்ல முடியாது. சரி, இங்கே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு ரட்சிப்பை இழந்து போனார்கள் என்று அவர்கள் சொல்வதற்கு சில இந்த வசனங்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள். என்ன? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருப்பதற்கு எதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது. அப்ப இதிலே சொல்லப்பட்ட காரியம் இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளங்கள். அப்படிப்பட்டவர்கள் மறுதலித்து போனால் மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களும் மறுதலித்து போக வாய்ப்பு உண்டு என்பதாக பேசுவார்கள். இதுல குறிப்பிட்டிருக்கிற காரியம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிறதற்கான அடையாளம் அல்ல. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. பரம ஈவை ருசிக்கு பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் என்று சொன்னா பரிசுத்தாவியே பெற்றிருக்கிறார்கள், அப்ப அவர்கள் ரட்சிக்கப்படாமல் எப்படி பரிசுத்தாவி வருவார் என்றெல்லாம் சொல்வார்கள். சரி, நாம் ஒன்றாக பார்ப்போம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் என்றால் ஒருவர் சுவிசேஷத்தை கேட்கிறார், அதன் உண்மையை புரிந்தும் கொள்ளுகிறார். ஆனால் அந்த உண்மையை புரிந்து கொண்டார் என்கிறதற்காக அவர் ரட்சிக்கப்பட்டவர் ஆகாது. உதாரணத்துக்கு யாக்கோபு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்வார். யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று சொல்லி இங்கு யாக்கோபு சொல்லுவார். தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறது எல்லா மனிதர்கள் மட்டுமல்ல, பிசாசுகள் கூட விசுவாசித்து அந்த கடவுளுக்கு நடுங்குகிறது. இப்போ ஒரு மனிதன் ஒரு சொல்லப்படுகிற சுவிசேஷத்தை சத்தியத்தை கேட்கிறான், அப்படி சரி இது உண்மையா இருக்கும் என்று சொல்லி அது கன்வின்ஸ் ஆகிறான் என்கிறதற்காக அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று ஆகிவிடாது. அப்போ இங்கே ஒருவர் பிரகாசிக்கப்பட்டு என்று சொல்லுகிறது, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு அது அவனுக்குள்ளாக ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. அவன் மனம் மாறினான் என்று அர்த்தம் அல்ல. அறிவு மட்டும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளமாகாது. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான் என்கிறதற்காக அவர் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க முடியாது. அதற்கு உதாரணமாக நாம் யூதாசை சொல்லலாம். இதில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்திற்கும் நாம் யூதாசை உதாரணமாக சொல்லலாம். யூதாசை குறித்து அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தான், இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டான், இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா உண்மைகளையும் அவன் கேட்டானா, எல்லா சத்தியத்தையும் அறிந்தான். அப்போ எல்லா மனிதர் இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார், அந்த ஒளி எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்ததை, அன்றைக்கு இருந்த எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்ததை போல ஒரு வெளிச்சம் கிடைத்தது. யாருக்கு? யூதாசுக்கு. அந்த யூத மக்களிலே வேறும் அநேகர் இயேசு கிறிஸ்துவ குறித்த வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? அல்ல. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறோம். யூதாசை குறித்தோ அவன் அவிசுவாசியா இருந்தபடியால் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அவன் பண ஆசை பிடித்தவனாக மட்டுமல்ல, அவன் அவிசுவாசியாகவும் இருந்தான் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறான். இன்னும் சிலரை குறித்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த பேச்சை கேட்டு அவர்கள் வெளிச்சம் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த ஜபாலயங்களிலிருந்து அவர்கள் யாராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனால் புறம்பாக்கி போடுவார்கள் என்று சொல்லி மனுஷர்களுக்கு பயந்து, மனுஷர்களால் எங்களுக்கு வரக்கூடிய மகிமை போய்விடும் என்று பயந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. காரணம், மனிதர்களால் வருகின்ற மகிமைதான் எங்களுக்கு முக்கியமே தவிர தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமை அது இல்ல, முக்கியமல்ல என்று அவர்கள் கருதினார்கள். ஆகவே ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் என்றால் சுவிசேஷத்தை அல்லது சத்திய வசனத்தை கேட்டு அதன் மூலமாக அந்த உண்மையை புரிந்து கொள்வது. மாறாக அது அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. பிரகாசிக்கப்பட்டார்கள், பரம ஈவை ருசி பார்த்தார்கள். பரம ஈவு தேவனுடைய கிருபை.
அப்போ அவர்கள் ருசி பார்த்தார்கள், தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதை ருசி பார்த்தார்களே தவிர அதிலே பங்குள்ளவர்களாக மாறவில்லை. அங்கே எபிரேயர்கள் கூடி அந்த சபையிலே வரும்போது அங்கே தேவ கிருபை வெளிப்படுகிறது. தேவ கிருபை எப்படிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனங்கள்ல நீங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை, பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பார், பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார். அப்போ கடவுளை குறித்து நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்றாலோ, கடவுளுடைய கிருபையை பற்றி நான் ருசித்திருக்கிறேன் என்றாலோ அவன் ரட்சிக்கப்பட்டவனாகிவிட மாட்டான். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் இங்கேதான் இங்கே தேக்க நிலை ஏற்படுகிறது. ருசி பார்த்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றும். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றும் என்பது ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அல்லவா? அப்படி பெற்றுக் கொள்ளுகிறதை குறித்து இந்த இடத்துல எழுதவில்லை. இந்த இடத்துல நீங்கள் வேதாகமத்திலே பல இடங்கள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கும்போது நாங்கள் பெறவில்லை என்று சொல்லும் போது அவர்கள் கைகள் வைத்த போது ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றதாக நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் மக்களிடத்திலே நீங்கள் விசுவாசத்தினால ஆவியை பெற்றீர்களா இல்லை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லி அப்போஸ்தலன் கேள்வி எழுப்புவார். அப்போ அந்த இடத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது, ரிசீவ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படும் போதுதான் அந்த பரிசுத்த ஆவி வருவதும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதும் ரட்சிக்கப்படுவதும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது அல்லவா, பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அல்லவா. இது பரிசுத்த ஆவியை தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்டதை குறித்து சொல்லப்பட்டதல்ல. ரிசீவ் என்கின்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படவில்லை. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை பயன்படுத்தினால் நீங்கள் அதிலே படித்து பார்த்தால் தெரியும். பார்டேக்கர்ஸ் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது அந்த பங்காளர்கள் என்கின்ற, அதாவது பங்காளர்கள், அந்த கூட்டாளிகள் என்கின்ற அர்த்தத்திலே வரக்கூடிய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக பங்காளர்கள் ஆனவர்கள் என்கின்ற அர்த்தத்திலே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் என்ற அர்த்தத்திலே இந்த இடத்திலே பயன்படுத்தப்படவில்லை. தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. மாறாக பரிசுத்த ஆவியில் பங்கடைந்தவர்கள் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே எப்படி பங்கடைந்தார்கள்? இங்கே சபை கூடி வரும்போது அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது யார் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை? பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினால் சொல்லப்படுகிற வார்த்தை. பேதுரு ஒரு முறை அனனியா சப்பீரால் வஞ்சித்து வந்தபோது பேதுரு சொன்ன வார்த்தை தெரியுமா? நீ பேதுருவுக்கு முன்பாக பொய் சொன்னா என்று சொல்லவில்லை. மாறாக பரிசுத்த ஆவியின் இடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்றுதான் கேள்வி கேட்பார். அப்போ பரிசுத்தாவின் என்றால் அங்கே சபையாக இருக்கிற பட்சத்திலே அங்கே பரிசுத்தாவியே இருக்கிறார். எப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, சபை இருக்கிறது என்றால் சபை பரிசுத்தாவியானால் நடத்தப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் பரிசுத்தாவியானவர் நடத்துகிறார். அப்போ அங்கே எப்படி ஒரு 100-200 பேர் உதாரணத்துக்கு சொல்லுங்க, அல்லது 10-15 பேர் இருக்கிறார்களோ, கூட்டமாக இருக்கிறார்களோ, ஒன்றாக கூடுகிறார்களோ, அங்கே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்திலே பங்கடைந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்ற இடத்துல வந்து பங்கடைந்தவர்கள் என்ற அர்த்தம் தான் அங்கே வருகிறது. ஆக பரிசுத்த ஆவியை தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்டவர்கள் என்ற அர்த்தத்திலே வரவில்லை. ஆகவே இதை வைத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்ற வார்த்தை இருக்கிறது, ஆகவே அவர் ரட்சிக்கப்பட்டதை தான் குறிக்கும் என்று சொல்லி தவறாக சிலர் புரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் வேறு மொழிபெயர்ப்புகளையும் சேர்த்து படிப்பது நலமாக இருக்கும்.
சரி, இப்ப பரிசுத்தாவியை பெற்றது என்று சொல்லும்போது ஆவியின் கிரியைகளை பார்க்கக்கூடிய காரியங்கள், அன்றைக்கு அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. அப்ப ஆவியின் செயல்கள் எல்லாம் பங்கெடுக்கக்கூடிய காரியங்கள் அன்றைக்கு இருந்தது. அப்போ அந்த ஆவியானவருடைய செயல்களை நேரடியாக கண்ட மக்களாக இருந்தார்கள். இதைத்தான் எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கூட இந்த எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துவார். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாக நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். அடுத்து பாருங்கள், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததாக இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. இப்போ ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து சாட்சி கொடுத்தார். எப்படி? அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லப்பட்டு அவரிடத்துல கேட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக உறுதியாக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் தான் என்கிறதை உறுதிப்படுத்தும்படியாக அடையாளங்கள், அற்புதங்கள், பலவித பலத்த செய்கைகள், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய பல்வேறு விதமான வரங்கள், இப்படி வரங்களினால் சாட்சி கொடுத்ததாக இருக்கிற ரட்சிப்பு. இப்படிதான் ஒரு மனிதன் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி அன்றைக்கு சாட்சி, இந்த ரட்சிப்புக்கு சாட்சியாக ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செய்தார். இப்போ இதிலே பங்கடைந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம் பாருங்கள், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் அப்போ ஆண்டவர் இந்த ரட்சிப்புக்காக இவ்வளவு பெரிய சாட்சிகளை கொடுத்திருக்கிறவர். ஆனால் இதை குறித்து கவலையற்று இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம், இந்த ரட்சிப்புக்கு எனக்கு வேண்டும், கடவுளால் நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற உணர்வற்று அது கிடைக்குதோ இல்லையோ என்று, அல்லது நான் கிரியை செய்து சம்பாதிப்பேன் என்கின்ற மனநிலையில இருப்பீர்களானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பிப்பீர்கள் என்கிற அடிப்படையில் இங்க எபிரேய ஆசிரியர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட அதேவித காரியம் தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தாவியின் பெற்றும், அதாவது பரிசுத்த ஆவியினுடைய செயல்களிலே பங்கெடுத்து கொண்டவர்கள், அப்படி பங்கெடுத்து கொண்டும் தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தும் தேவனுடைய வார்த்தைகளை அனுபவித்தார்கள். அங்கே கூடும்போது பிரசங்கிப்பவர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், ரசிப்பவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று ஆகிவிட முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துடைய பேச்சை கேட்ட வந்தார்கள். ஆனால் ஒரு முக்கியமான கட்டத்திலே இது கடினமான உபதேசம், இதெல்லாம் பின்பற்ற முடியாது என்று சொல்லி போயும் விட்டார்கள். அப்போ அதே போல தேவனுடைய வார்த்தையை அது தங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே சிலர் வந்தார்கள். அப்போ அப்படி வந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று ஆகிவிட முடியாது. அப்படி பெற்றுக்கொண்டவர்கள், நல்வார்த்தையை ருசி பார்த்தவர்கள். அடுத்ததாக இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள். அப்போ இனி வரக்கூடிய உலகம், இனிவரும் உலகத்தினுடைய பலன், அதை ருசி பார்த்தவர்கள். அப்போ இனிமேல் வரக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது அல்லவா, அந்த உலகத்தை ருசி பார்த்தார்கள். எப்படி? ஆண்டவர் அதை தம்முடைய அற்புத செயல்கள் மூலமாக, தேவ சக்தியின் வெளிப்பாடு மூலமாக, குணமாக்கும் வரங்கள் மூலமாக ஆண்டவர் பலவிதமான காரியங்களை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே ஆரம்ப சபையிலே பலர் இதை வெளிப்படையாக கண்டார்கள். ஆனாலும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ இனிமேல் வரப்போகிற உலகம் இப்படி எல்லாம் இருக்கிறது என்கிறதை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனாக பல்வேறு காரியங்கள் அன்றைக்கு காண்பிக்கவும் பட்டது. அதையெல்லாம் ருசி பார்த்தார்கள், ஆனால் பங்கடையவில்லை. அப்போ அப்படி ருசி பார்த்தும் இவ்வளவு காரியங்கள் எல்லாம் நடந்தும், அப்போ பாருங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். இந்த இவ்வளவு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஏனெனில் ஒரு தரம் ருசி பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். அப்போ இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுல இதை சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தும் மறுதலித்து போகிறவர்கள்.
இப்போ சத்தியத்தை அறிந்தார்கள், ஆனாலும் இந்த இயேசு வேண்டாம், அந்த சத்தியம் எங்களுக்கு வேண்டாம் என்று மறுதலித்து போகிறார்கள். அப்போ சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக சத்தியத்தை அறிந்தும் அக்கால சூழ்நிலை தான், அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த நாம் இப்படி முடிவெடுக்கிறதான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு சேஃப் என்று நினைத்து சத்தியத்தை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஏற்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு போகிறோம். அதாவது இன்றைக்கு யூதர்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனையே, யூதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வருகிறார்கள், சுவிசேஷத்தை கேட்டுதான் வருகிறார்கள். ஆனால் சிலர் அவர்களிலே சிலர் எப்படி நினைத்திருக்கலாம், இது ஒரு மதம், இது இங்க இருக்கிறதை காட்டிலும் அங்கே ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்கும் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே கிறிஸ்தவத்தில் ஏகப்பட்ட துன்பம், கிறிஸ்தவர் ஆன பிறகு பல்வேறு விதமான துன்பங்கள், உபத்திரவங்கள் நடந்தது. இதுல வேறு சில யூதர்கள் ஒரு கள்ள போதனை வந்து பரப்பி விட்டார்கள். யுத மதத்துக்கு திரும்ப இழுக்கிறார்கள். நீங்கள் இருக்கிறது தவறானது, நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு தவறாய் போய்விட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் உங்களை காப்பாற்ற முடியாது, அவர் சாதாரண மனிதர், மோசை காட்டிலும் கீழானவர், தேவதூரை காட்டிலும் கீழானவர், அவர் தன்னை தானே கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர் என்றெல்லாம் பல்வேறு விதமான இது பரப்பி விட்டார்கள். அப்போ என்னது, அப்போது இருக்கின்ற அந்த சூழலையும் பார்க்கிறார்கள். யூதர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பண்டிகை இருக்கிறது, பலி செலுத்துகிறார்கள். அப்போ அவர்களுக்கு என்னது, பாவம் போக வழி இருக்கிறது, நமக்கு பாருங்கள் நம்ம என்று சொல்லி அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் தான். ஆனால் இந்த சத்தியத்தை புறக்கணித்து விட்டு பின்பு வந்த அந்த யூதர்களுடைய பேச்சை கேட்டு அங்கே போக நினைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் சத்தியத்தை அறிந்தார்களே தவிர சத்தியத்தை உள்வாங்கி அதை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேத்தான் அவர்களால் பின்வாங்கி போக முடிகிறது. அப்போ இதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். அப்போ சத்தியத்தை இவ்வளவு காரியங்கள் எல்லாம் அவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள், ஆனாலும் யாராவது மறுதலித்து போவார்கள் என்றால், இதையெல்லாம் மீறி ஒருத்தன் மறுதலித்து போகிறான் என்று சொன்னால் அவனை எல்லாம் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன், அவனுக்குதான் எல்லாம் ஏற்கனவே தெரியுமே. ஒருத்தனுக்கு தெரியாமல், சத்தியமே தெரியாமல் ஒரு தவறான உபதேசத்திலே இருக்கிறான், அவனுக்கு இன்னும் இந்த முழு சத்தியம் தெரியவில்லை, தெரியாமல் இருக்கிறான், அவன் போகலாம் வரலாம், அது ஓகே. ஆனால் எல்லாம் தெரிந்தும், இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் இந்த சத்தியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள், அதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் போகிறார். சத்தியம் சரியாக தெரிகிறது, இதுதான் திட்டமான சத்தியம் என்று தெரிகிறது, புரிகிறது. ஆனால் சூழலை பார்க்கும் போது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு இந்த சத்தியம் சத்தியம் எனக்கு ஒன்றுக்கும் உதவாது, எனக்கு இப்போது இருக்கிற அந்த துன்பத்தை எல்லாம் பார்க்கும்போது நான் அங்கே வாழ்வதுதான் சேஃப் என்று சொல்லி அங்கே போகிறவர்கள், இது இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி. அப்போ இது இப்படிப்பட்டவர்களை புதுப்பிக்கிறது, மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது உவமை வழியாக சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் பற்றிய ஒரு உவமையை சொல்லுகிறார். அங்கே பாருங்கள், சில விதைகள் வழி அருகே விழுகிறது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்திலே விழுகிறது, சில விதைகள் கற்பாறை நிலத்திலே விழுகிறது என்றெல்லாம் சொன்னார் அல்லவா. சில விதைகள் மட்டும்தான் நல்ல நிலத்திலே விழுகிறது. அப்போ விதைகள் விழுந்தது சரி, விதைகள் விழுந்தது. ஆனால் நல்ல நிலம் என்பது கொஞ்சமாகத்தான் இருந்தது, மீதி எல்லாம் கொஞ்சம் என்னது, முள்ளுள்ள இடங்களாக இருந்தது. முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது முளைத்ததா? முளைத்தது. கற்பாறை இடங்களிலே விளைந்தது முளைத்ததா? முளைத்தது. வழியருகே விழுந்தது, அது முளைக்கவில்லை, அது போட்ட உடனடியாக பறவைகள் வந்து கொத்தி போயிட்டு. ஆனால் இங்கே சில முள்ளுள்ள இடங்களிலாகட்டும் கற்பாறை இடங்களிலாகட்டும் முளைத்தது, ஆனால் வளரவில்லை. ஏன்? அதுக்கு இயேசு கிறிஸ்து காரணத்தை சொல்லுகிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே 16-17 படிக்கிறேன். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பிரகாசிக்கப்பட்டவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள், தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியா. ஆனால் என்னது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளவில்லை, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள்.
கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அப்ப ஏன் அவங்க பின்னாடி போறாங்க? அடுத்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே, வசனத்தின் நிமித்தம் இந்த வசனத்தின்படி நடக்கும்போது, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்துக்குள்ளாக வரும்போது துன்பம் வருகிறது. துன்பம் வந்த உடனடியாக என்னது, நம்ம அவர்கள் உண்மையிலே ஏற்றுக்கொண்டார்களா, இவர்கள் நல்ல நிலமா இல்லை வழியருகே விழுந்த நிலமா என்பது வெளிப்படுகிறது. கொஞ்சம் முளைத்து வருகிறது போல தோன்றும். அப்போ கொஞ்சம் முளைத்து வரும்போது ஆரம்பத்திலே பார்க்கும்போது என்னது, முள்ளுள்ள இடத்திலும் முளைத்து வருகிறது, கற்பாறை இடத்திலேயும் முளைத்து வருகிறது, நல்ல நிலத்திலும் முளைத்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு வளர்கிறது. பார்ப்பதற்கு என்னது, எல்லாரும் முளைத்து விட்டார், வசனத்தை கேட்டு முளைத்தார்கள். நம்ம என்ன நினைப்போம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் நினைப்போம். ஆனா ஒரு 2-3 நாள் போகும்போது இங்க என்ன நடக்கிறது, முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள் என்ன ஆகிறார்கள், அதுக்கு மேல வேறு கொள்ளவில்லை. அவர்கள் மேலோட்டமாக விசுவாசித்தவர்கள். அவர்கள் என்னது, இங்க வந்த உபத்திரவம் எல்லாம் இருக்காது என்று நினைத்து வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை சரியாக வசனத்தை எல்லாம் கேட்டார்கள், ஓகே, ஆனால் சரியாக விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய மனதில் என்னது, உபத்திரம் எல்லாம் வராது, செழிப்பா வாழலாம். ஆனால் இவர்கள் எதிர்பார்க்காத மாதிரி உபத்திரம் வருகிறது வசனத்தின் நிமித்தம். உபத்திரம் வரும்போதுதான் என்னது, புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். அது என்னவாகிறது, இடரல் அடைந்து போகிறார்கள். இவர்களே கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக சொல்ல, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இப்போ இங்கே ஒரு கூட்டம் சொல்லப்படுகிறது, இவர்கள் என்னது, பார்ப்பதற்கு நாம் முளைத்தவர்களை போல தோன்றி முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள் விதை, அதுவும் கொஞ்சம் வளரும் போது இதுவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது போல தோன்றும். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கிறது, உலக கவலை இருக்கிறது, இதை பற்றிய இச்சைகள் இதெல்லாம் இருக்கிறது. அப்ப எதுக்காக வசனத்தை விசுவாசித்திருக்கிறார்கள்? அவர்களுடைய அடிப்படை ஆழ்மனதிலே நம்பிக்கை என்ன, நம்ம இந்த இதை பின்பற்றினால் நம்முடைய இச்சைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம், நம்ம என்னது, கடவுள் நம்மளை பணக்காரராக மாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையில, தவறான நம்பிக்கையிலே பின்பற்றி இருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையிலே அவர்களுடைய அந்த சரியான சத்தியம் என்னப்படுகிறது, நெருக்கப்பட்டு அது ஒன்றுகள் அது இல்லாமல் போகிறது, அல்லது அது புரட்டப்பட்டு அவர்களுக்கு ஏற்றபடி திருத்து பொய்யாய் போதிக்கிறார், உள்வாங்கிக் கொள்ளுகிற நிலைமைக்கு ஆகிறார். ஆகவே அது கேன்சல். நம்ம என்ன, சிலர் என்ன நினைக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்து கொண்டு சில போதர்கள் பேசுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டா ஆனா என்னது ரட்சிப்பு இழந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே அல்ல. ரட்சிக்கப்பட்டிருந்தவர்களை குறித்து இங்க இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், அது என்னது, முளைத்தது, அதை எதுவும் நெருக்கவில்லை, உலக கவலையும் அதை நெருக்கவில்லை, அதை நெருக்கி போட முடியவில்லை. உபத்திரவம் என்னது, அதனுடைய வேர்க்குகளை போக விடாமல் தடுக்கவில்லை. அதற்காக பொருள் அதற்கு உபத்திரவம் வரவில்லை என்றல்ல, அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை, காரணம் அது நல்ல நிலமாக இருந்தது. அப்ப அது என்ன செய்தது, அது பலன் கொடுத்தது. அது ஒருவேளை என்னது, 1 30 பலன் கொடுத்தது, 1 60 கொடுக்கிறது, 1 100 கொடுக்கிறது, ஆனால் பலன் கொடுக்கிறது. எங்க என்ன போகவில்லை, ரட்சிப்பு இழந்து போகவில்லை. நல்ல நிலத்திலே விழுந்த விதை என்ன செய்யவில்லை, கெட்டு போகவில்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே தான் ஆரம்பத்திலே பார்க்கிறதுக்கு எல்லாரும் ஒருவேளை நாம் தவறாக நினைக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் போல எல்லாம் நினைக்கலாம். ஆனால் முடிவிலே அல்ல, அவர்களுடைய போக வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தெரியும், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா, உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்களா, இல்லை இவ்வளவு நாளும் தவறான முடிவிலே ரட்சிக்கப்பட்டதை போல நடித்துக் கொண்டிருந்தார்களா என்று சொல்லி, அந்த அடிப்படையில் தான் இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இப்படி இந்த அடிப்படையிலே இருக்கிறவர்கள், எல்லா சத்தியத்தையும் அறிந்தும் நான் இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள், அவர்களை மறுபடியும் என்னது புதுப்பிக்க முடியாது, காரணம் அவர்கள் எல்லாம் தெரிந்து போகிறவர்கள் என்று சொல்லுகிறார். எப்படி எனில், தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த நான் இப்பொழுது சொன்ன அந்த விதைக்கிறவன் பற்றிய உவமை போல ஒரு காரியத்தை இங்கே எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். எப்படி புதுப்பிக்க முடியாது, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடிக்கடி மழை பெய்கிறது, அந்த மழையை குடிக்கிறது, அப்படி மழையெல்லாம் குடித்து பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற அந்த நிலமாசி கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறும்.
விதை ஆண்டவர் கொடுக்கிற வசனங்கள் மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் தான். தேவனால் பிரகாசிக்கப்பட்டு அந்த வாய்ப்பு, கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு, பரிசுத்த ஆவிக்கு அந்த அதிலே பங்கடையக்கூடிய காரியம், தேவனுடைய நல்வார்த்தையை ருசிக்கக்கூடிய காரியம், இனிமேல் வரக்கூடிய பலன்களை எல்லாம் ருசி பார்க்கக்கூடிய காரியம், இது எல்லா வாய்ப்புகளும் கொடுத்த பிறகும் அதனால் பலன் கொடுப்பார்கள் என்றால் அது தேவனால் ஆசீர்வாதப்படும். ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பெற்றும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ அது நல்ல நிலம் அல்ல. நல்ல நிலம் என்றால் நல்ல பயிரை தான், பலனை தான் கொடுக்கும். அப்ப மோசமான நிலமாக இருந்தால், இதயம் என்று சொல்வது எதைக்கு ஒப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவ சொல்லும் போது நிலம் என்று சொல்லும் போது இதயத்துக்கு ஒப்படும், மனிதனுடைய சிந்தனை. அப்போ அது மனிதன் நல்லவன் மீன்ஸ் விசுவாசிக்கிறவனாக, ரட்சிக்கப்படக்கூடிய மனநிலையில இருக்க இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பான். இங்கே பிரச்சனை என்னவென்றால், இது மோசமான நிலம், முள் பூண்டுகளையும் முள் செடிகளையும் முளைப்பிக்கிற நிலம். அப்போ அது எப்படி, அதுக்கு அது எல்லாவற்றையும் ருசி பார்க்கிறது. ஆனால் அது பலனாக என்னத்தை கொடுக்கிறது? முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் தான் கொடுக்கிறது. அப்படி செய்யப்படுகிற நிலத்துக்கு என்ன பரிசு கிடைக்கிறது? சபிக்கப்பட்டதற்கு ஏற்றதாகவும் சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவுமாயிருக்கிறது. பாருங்கள். அப்போ இங்கே எபிரேய ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார், நாம் பல முறை மூல உபதேசங்களை திரும்ப 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 சொல்லிவிட்டோம், போதும், நாம் பூரணராகும்படி அடுத்தடுத்த வேரியங்களை பேசி போவோம். ஏன் தெரியுமா? இவ்வளவு காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டும், சத்தியத்தை எல்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்லியும், அதை இவ்வளவு இந்த சத்தியத்திலே பங்கடைந்தும், இந்த சத்தியத்தை சரியாக கேட்டும் சிலர் இந்த இயேசு வேண்டாம் என்று போகிறார்கள் என்றால் அவர்களை மறுபடியும் எல்லாம் புதுப்பிக்க முடியாது. காரணம், நிலம் கெட்ட நிலம், அவர்கள் நல்ல நிலம் அல்ல. தன்னிடத்திலே பெய்யப்படுகிற அந்த தண்ணீரை எல்லாம் பெற்று பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நிலம், அது ஆசீர்வாதம். ஆனால் அப்படி போகிறவர்கள் எதை கொடுக்கிறதில்ல? முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் கொடுக்கிறதில்ல. அது சுட்டரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு. ஆகவே என்னது? போதும், சத்தியம் ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டாயிட்டது என்றால் போதும், திருப்பி திருப்பி எல்லாம் அது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அடிப்படையை சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லிவிட்டு இங்க எபிரேய ஆசிரியர் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறார். பாருங்கள், பிரியமானவர்களே, இது பொதுவாக இங்க எபிரேயர் மக்கள் யாராகவும் இப்படி போகிறார்கள் என்றால், மறுதலித்து போகிறார்கள் என்றால், இப்படி இதுதான் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். ஆனாலும் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று தான் சொல்லவில்லை. இந்த எபிரேய மக்களே சிலர் அப்படி இருக்கிறார்கள், அல்லது சிலர் அப்படி குழம்பி இருக்கிறார்கள் என்கிற செய்தி கேட்டுதான் இந்த எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அதுக்காக எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இப்படி முத்திரை போடவில்லை. பாருங்கள், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்துல உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். இப்ப நாங்க என்னது, எல்லாம் ஒட்டுமொத்தமாவே எல்லாரும் நீங்க என்னது ரட்சிக்கப்படாதவங்க, நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கவே முடியாது அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வரல. எல்லாருமே ஒருவேளை இப்படி ஒருத்தன் போறான்னா அவன் அப்படி, ஆனா நீங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி சொல்லல. நாங்க உங்களுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களிடத்துல நீங்கள் ரட்சிப்புக்குரியவர்கள், ரட்சிப்புக்குரியவைகளுக்கான காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உங்களிடத்துல உண்டாயிருக்கு அப்படின்றது நம்புகிறோம் என்றால் ஒரு எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்பொழுது குலையும்? நீங்கள் ஒருவேளை விட்டு போனா எங்களுடைய நம்பிக்கை குலையும். இருந்தால் ஓகே, நாங்கள் உங்களை குறித்து சரியாக கணித்திருக்கிறோம் என்ற அர்த்தம். இது எபிரேய ஆசிரியர் சொல்லுகிற காரியம். ஏனென்றால் எப்படி உங்களிடத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகள் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம்? நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்றுதான் தீர்த்து சொல்லவில்லை. நீங்கள் நீங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களிலே இருக்கிறீர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போனீர்கள் என்று நான் சொல்லவில்லை என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் சொல்வதற்கு காரணம், உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி
நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இப்போ என்ன எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய சில கிரியைகளை பார்க்கும்போது நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம், இதெல்லாம் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆகவே நாங்கள் உங்களை குறித்து நம்பி இருக்கிறது என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்று நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்கள், அந்த நம்பிக்கையில நீங்கள் உறுதியாக இருங்கள் என்கிறதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுங்க. மாறாக இந்த பகுதி என்னது, ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை இழந்து போவார்கள் என்கிறதை குறித்து இங்கே பேசவில்லை. இது அங்கே உள்ள சூழ்நிலையிலே சில மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படும் போது அதை குறித்து எழுதினது. ஒருவேளை யாராக போனால் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் கெட்ட நிலத்தை சார்ந்தவர்கள். ஆனால் நீங்கள் எல்லாரும் அப்படித்தான் என்றுதான் சொல்லவில்லை என்கிற அடிப்படையில் இங்கே எழுதியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே